Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதுல வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், ஏலக்காய் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லாவே உங்களுக்கு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பண்றீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த கலர் மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வதக்குனதுக்கு அப்புறமா நீங்க தக்காளி சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பச்சை மிளகா, வெங்காயம் இது ரெண்டுமே மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ இதோட கலர் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்க போறேன். 2 இல்லைன்னா ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அந்த வெங்காயம், தக்காளி நல்லாவே உங்களுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா குழஞ்சு வெந்து வந்துட்டு இருக்கா. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இல்லையா, இன்னைக்கு வந்து நான் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தனியா பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நல்ல காரசாரமா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இப்ப மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சாப் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் புதினா இலை இருந்துச்சு அப்படின்னா சும்மா 2 புதினா இலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா நமக்கு சிக்கன்லயே தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால உடனே தண்ணி எப்பயுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு இருக்கிறதுனால நான் கல்லுப்பு ஃபர்ஸ்ட்லயே நான் சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையுமே நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம போட்ட மசாலா பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன்ல நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு சூப்பரா வேகும். ஸோ இந்த டைம்ல நமக்கு தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி நம்ம இப்ப ஊத்திக்கலாம். இப்போ நான் தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர்ல இருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். அதிகமா சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு சிக்கன் கிரேவி மாதிரி செய்ய போறோம். ஸோ அதனால நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா சப்போஸ் சிக்கன்லயுமே நிறைய தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அப்ப அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியும் வெளியே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதுல தண்ணி போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல சிக்கன் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. அந்த மசாலா, அந்த கிரேவி எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி லைட்டா மேல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து ஊத்திட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்ப இது வந்து நல்ல சிக்கன் வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேல நல்ல எண்ணெய் படிஞ்சு வரும் பாருங்க. அந்த டைம்ல நீங்க இதை வந்து அப்படியே கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. இல்ல அப்படின்னா
இன்னைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பால் விட்டு நான் வந்து செய்ய போறேன். ஸோ அதனால நான் தேங்காய் பாலா தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பாலா வந்து ஊத்திக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க தேங்காவே ஊத்தாம கூட செய்யுங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கலருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா மிளகு ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியிலேயே சாப் பண்ணிட்டு சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி வந்து ரெடி. ஸோ இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் பரோட்டா இதுக்கு வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.